இதுக்கு விவசாயியா இருக்கணுமா அந்த மாதிரி ஏதாவது? அப்படியெல்லாம் இது கிடையாது. சொந்த இடம் இருந்தால் சரி, இடம் இருந்தால் போதும். இது இந்த மாதிரி தான் பெட்டு போட்டுருப்பீங்களா? இடி இடிக்கும் போது உங்களுக்கு அது புடைக்கிறக்க ஆரம்பிக்கும். அதுல வந்து இந்த அந்த கிளைமேட் வரும்போது எங்களுக்கு இந்த தண்ணி செலவெல்லாம் கம்மியாகுங்க. நாங்க எடுக்கிற சிப்பிக்கான உங்களுக்கு 7 நாள் 8 நாள் தாங்குங்க. நாங்கள் வீட்டுக்குள்ள கலர் சப்ளை கொடுத்துருவோனுங்க. எந்த டேட்ல இது? ஆமாம். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ 1ஆம் தேதி பேக் போட்டிருக்கிறோம் அப்படின்னா இது வந்து எத்தனை நாள் மொட்டு வைக்க நம்மளுக்கு டேட் தெரியாதுங்க. இல்லை 3ஆவது ஈல்டுங்க. 3ஆவது ஈல்டு செட் அமைக்கிறதுக்கு இப்போ இந்த சாதாரணமாக செட் அமைக்கிறதுக்கு சிமெண்ட்டுக்கு எவ்வளோ பிடிக்குது, பூட்டு எவ்வளோ பிடிக்குது, தடுக்க எவ்வளோ ஆயிருக்குது, மற்றபடி உள்ள என்னென்ன செட்டுக்கான என்னென்ன வேலை பண்ணியிருக்கிறீங்க, அது என்னென்ன வாங்கினீங்களோ அது பர்ச்சேஸ் ஆன பில்லு ஜிஎஸ்டியோட அந்த பில்லை கொடுத்துங்க. அவங்க வந்து எல்லா பில்லையுமே பார்த்து அதில் என்ன கொட்டேஷன் அமௌண்ட் வருது அதுலேருந்து 50,000 மானியம் கொடுக்குறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா ஒரு காளான் பண்ணைக்கு வந்திருக்கோம். இது வந்து புதுசான வீடியோவில் நிறைய பேர் வந்து காளான் பண்ணை வச்சுருக்காங்க, நிறைய வீடியோவும் போட்டிருக்காங்க. இது வந்து இந்த காளான் பண்ணையை பற்றி ஒரு டீட்டெயிலாக நம்ம எப்படி பண்ணுறாங்க என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்க. வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம், உங்கள் பேர், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரிங்க. நாங்கள் கேளான் பண்ண போட்டிருக்கிறேங்க. எங்கள் பேர் சங்கீதாங்க. நாங்கள் இது ஒரு 2 வருஷமாக இந்த தொழில் பண்ணுறேங்க. லாபம் பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. சரிங்க. வேலை வெட்டிக்கு போகிறதுக்கு இது வந்து வீட்லேயே இருந்து செய்கிறது வந்து நல்ல லாபமாக இருக்குங்க. 2 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. சரிங்க. இது எப்படி ஆரம்பிச்சிங்க? இது எங்கே கற்றுக்கிட்டீங்க? நாங்கள் யூடியூப்பில் பார்த்து தான் ஆரம்பித்தேங்க. சரி. யூடியூப்பில் பார்த்து விதக்காரிலேருந்து எல்லாம் பார்த்துங்க. நாங்கள் செட்டே போட தெரியலன்னு சொல்லி அவர் தான் எங்களுக்கு செட் எல்லாமே போட்டு கொடுத்தாருங்க. போட்டு கொடுத்து நாங்கள் ஆரம்பித்தோங்க. அவரே எல்லாம் போட்டு கொடுத்து ஒரு பேட்ச் அவரே எடுத்து கொடுத்தாருங்க கம்ப்ளீட்டாக. யாருங்க? இந்திரகுமார்னு சொல்லிங்க, களங்கல்லுங்க. அவரே எடுத்து கொடுத்தாருங்க. ஒரு பேட்ச் ஃபுல்லாக அவரே எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அனைத்தும் வந்து அவரே பண்ணி கொடுத்துங்க. ஒவ்வொரு வருஷம் அவரே எல்லாம் நல்லா நீட்டாக பார்த்து எல்லாம் எடுத்து கொடுத்தாருங்க. இப்பவும் அவர்கிட்ட தான் விதை வாங்குறேங்க. கேளானால பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் எடுக்கிறதும் வந்து கரெக்ட் டைமு, காலையிலே சாயந்தரம் 2 நேரம் எடுத்துருவோங்க. சேல்ஸு பிரச்சனை இல்லைங்க. விதை அவரே ப்ரொடக்ஷன் அவரே பண்ணி கொடுத்துருவாருங்க. இப்போ ஷெட்டு போட்டிருக்கீங்களா? ஆமாங்க. அந்த ஷெட்டு வந்து எத்தனைக்கு எத்தனை ஷெட்டு? இது என்ன செட்டு போட்டு? 11க்கு 42 செட்டுங்க. ஒரு 800 பெட்டு போடலாங்க. ஒரு 10லேருந்து 15 கிலோ வரைக்கும் ஈல்டு பார்க்கலாங்க நம்ம ஒரு நாளைக்கு. சரிங்க. இப்போ இதுக்கு வந்து ஷெட்டுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சுங்க? இது செட்டுக்கு வந்து உங்களுக்கு 2 ஆச்சுங்க. 2 லட்சம் ஆச்சு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபா. 2 லட்சம் ஆச்சு. இப்போ கொஞ்சம் எச்சு வருங்க. கூரை ஷெட்டு தான் போடணுங்க. கூரை ஷெட்டு தான் போடணும். எதனால கூரை ஷெட்டு போடணும்? குளிர்ச்சி கிடைக்கணுங்க. குளிர்ச்சி வேணுங்க. இதுக்கு ஒரு 28, 26 இருந்துட்டா கேளான் நல்லா இருக்குங்க. அதுக்கு வேண்டி கூரை ஷெட்டுங்க. உள்ள தடுக்காமாங்க டெம்பரேச்சர் பண்ணிக்கணுங்க. அது நம்ம மிஷின் வாங்கி போட்டோங்கன்னா அது உங்களுக்கு டெம்பரேச்சர் காட்டிடு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள சாக்கு கட்டணுங்க. சாக்கு கட்டி தண்ணி நிலைக்கணும். ஸ்ப்ரிங்க்லர் போடணும். உங்களுக்கு குளிர்ச்சி ஆக வந்து கேளான் நல்லா வரும். கேளான் இப்போ ஸ்ப்ரிங்க்லரும் போட்டிருக்கீங்க? ஸ்ப்ரிங்க்லரும் போட்டிருக்கிறேங்க உள்ள. இப்போ இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிருக்கு? கூலிங் தண்ணி தானுங்க உங்களுக்கு, வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. கூலிங்க. நைட்டுக்கு வந்து உங்களுக்கு ஃபேன் ஒன்று வச்சிருக்கிறேங்க. உள்ள சூட்டை வந்து வெளியே எடுக்கிறதுக்குங்க. காலையில் குளிர் காற்றை வந்து உள்ளூர் இருக்குங்க. நைட்டுக்கு சாயந்தரம் வந்து உள்ள இருக்கிற சூட்டை வந்து வெளியே எடுக்கிறதுக்குங்க. இந்த டெம்பரேச்சர் வந்து அதுலேயே மெயின்டைன் ஆயிருங்க. அதுவாக ஸ்ப்ரிங்க்லர் போடணுங்க. நாங்கள் உள்ள சுற்றி சாக்கு கட்டிக்கிறோங்க. சாக்கு நனைச்சிருவேங்க. கீழே வந்து ஃப்ளோர் போட்டிருக்கீங்களா? ஃப்ளோர் எல்லாம் இல்லைங்க, மண்ணு தேனுங்க. நம்ம தண்ணி விடுற தண்ணி வந்து கீழே இறங்கணுங்க. ஃப்ளோர் போட்டோம்னா நம்ம தண்ணி இறங்காதுங்க, நின்றுக்குங்க. தண்ணி நிக்கணுங்க. நின்றோம்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் நல்லா கொடுக்கும், கூலிங் நல்லா குடிக்கும். டெம்பரேச்சர் மெஷின் எது வச்சிருக்கீங்களா? ஆமாங்க, வச்சிருக்கிறேங்க. என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறீங்க? 26, 28. 26, 28 அதுக்குள்ள இருக்கணும். 26 to 28. 8, 30 வந்துருங்க. சரிங்க. நல்ல வெயில் காலத்துக்கெல்லாம் 30 வந்துருங்க. நாங்க அதனால தண்ணி நிறுத்திடுவோங்க. இப்போ வந்து அந்த காளான் உற்பத்தி பண்றீங்கல்ல, இது வந்து பெட்டு போட்டதுல இருந்து உங்களுக்கு அறுவடை, அந்த பெட்டு போட்டு நம்ம 1ஆம் தேதி போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு 2.5 மாசங்க. 75 நாளுங்க ஈல்டு. 75 நாளுக்கு மேலே அந்த ஈல்டு அக்கட்டால் எடுத்துடலாங்க, பாக்கெட்டை எடுத்துடலாங்க. உங்களுக்கு அதில் 3.5 கிலோ
3 கிலோ ஒரு 2.5 மாதம் வந்து 3 கிலோ 3.5 கிலோ பேக்கில் போடலாங்க. 3.5 கிலோ பேக்குங்க. அதில் வந்து ஒரு 2.5 கிலோ 3 கிலோ எடுக்கலாம். அதாவது ஒரு பேக்கில் வந்து 2.5 கிலோ 3 கிலோ எடுக்கலாங்க. 2.5 மாதம் எடுக்கலாங்க. 2.5 மாதங்க பெட் போட்டதுல பெட்டு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? எப்படி பெட்டு எப்படி ரெடி பண்ணுறீங்க? பெட்டு வந்து வைக்கப்பில்லைங்க, வைக்கோல். நம்ம வைக்கோல் எடுத்துக்கிறதுங்க. மாடு சாப்பிட்றதே அதானுங்க. அதில் விட இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வைக்கப்பில்லு நல்லா காஞ்ச பில்லாக இருக்கணுங்க. பச்சை வெட்டு இல்லாமல் நல்லா காஞ்ச பில்லாக இருக்கணுங்க. நம்ம ரோல் பண்ணிங்க 18 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணுங்க. அது ஃபார்மாலின் போட்டு பொட்டேஷன் பொடி போட்டுங்க 18 மணி நேரம் ஊற வச்சுங்க. அதே தண்ணி கமுத்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் கமுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் அது தண்ணி சுத்தமாக வடிஞ்ச வரைக்கும் எடுத்து காய போட்டு அப்புறம் நம்ம பேக் போடணுங்க. பேக் போட்டு விதை போடணுங்க. ட்ரம்மில் வந்து ஃபார்மலின்னு வேற என்ன மிக்ஸ் பண்ணுறீங்க? பொட்டேஷன் பொடின்னு சொல்லிங்க. ஆமாம், பொட்டேஷனுங்க. அது ஒன்று தான் கலக்கிறது. என்ன அளவில் போடணுங்க ஃபார்மலின்? 15 கிலோ பேக் வந்து 15 பேக்குங்க. 3.5 கிலோ பேக்கு 15 பேக்குங்க. அதுக்கு வந்து 400 ml ஃபார்மாலினுங்க. பொட்டேஷன் படி 200 கிராம். சரிங்க. இப்போ ஒரு ட்ரம்மில் ஊற வைக்கிறீங்களா? இப்போ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை பெட்டு போடுவீங்க? 15 பெட்டு போடலாம். 15 பெட்டு. அதாவது ஒரு ட்ரம்மில் வச்சோன்னா 15 பெட்டுங்க. 15 பெட்டு போடலாம். கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு வைக்க முடியும். ஆமாங்க. ஒரே நேரத்தில் போட்டோம்னா உங்களுக்கு 15 நாளில் 16 நாளில் கேளான் வந்ததுன்னா நம்ம எத்தனை பாக்கெட் போடுறோமோ அத்தனை பாக்கெட்டும் வந்துடுங்க. நாம் அதனால ஒரு 10 கிலோ 5 கிலோ போதும் அப்படின்னோம்னா டெய்லி ஒரு 5 பெட்டு போட்டு இருந்தோம்னா அது 15 நாளில் 17 நாளில் இப்படி மொக்கு வச்சிருங்க. அது வந்து அந்த அன்னைக்கு அறுவடை ஆயிரும். அது கரெக்டாக அந்த ரொட்டேஷன் வந்துட்டு இருக்கும். ஆமாங்க, ரொட்டேஷன் வந்துட்டே இருக்கு. ஒரு நாளைக்கும் பெட்டு கம்மியாக போட நம்மளுக்கு ஈல்டு கம்மியாக வருங்க. கேளான் ஈல்டு வந்து கம்மியாயிரும். ஒரே டைம்ல போட்டோம்னா அதை சேல்ஸ் பண்றது, மார்க்கெட்டிங் பண்றது சிரமமா இருக்குங்க. அதனால டெய்லி ஒரு 15 பேக்குங்க. ஒரு 5 கிலோ 10 கிலோ 12 கிலோ நம்ம கிளைமேட் பொறுத்தும் வருங்க கேளான். நல்ல மழை காலம் வரும்போது வந்து உங்களுக்கு 15லேருந்து 20 கிலோ வரைக்கும் பிடிக்குங்க. அதே பிடிக்கும். அதுக்கு வந்து சீசன் வந்து அந்த கரெக்டாக அந்த ஐப்பசி மார்கழியும் இல்லைங்க, ஐப்பசி நல்லா அடமழைங்கும் போது வந்து உங்களுக்கு கேளான் நல்லா வருங்க. அந்த டைமில் நல்லா வரும். இப்போ அந்த வெயில் காலத்தில் வந்து ஒரு இந்த ஏப்ரல் மே டைமில் அந்த இடியோட மின்னல் இடி அந்த மாதிரி டைமில் காளான் அதுல எல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இல்லை, அந்த மாதிரி டைமில் நிறைய ஈல்டு வரும்ல? அதெல்லாம் வருங்க. அந்த டைம்ல எல்லாமே உங்களுக்கு நல்லா இந்த ஐப்பசி கார்த்திகைங்கும் போது நல்லா வருங்க. இந்த பனிகாலங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஐப்பசி கார்த்திகைலாம் ஒன்று நல்லா வருங்க காளான். இல்லை, நான் பார்த்த வரைக்குமே என்னன்னா அந்த வெயில் காலத்தில் அந்த திடீர்னு ஒரு மழை வருது இல்லைங்களா? ஆமாங்க. அந்த இதில் வந்து இயற்கையாகவே காளான் வருங்க. அதில் நம்ம காட்டு பகுதியில் வளர்கிற காளான் வந்து திடீர்னு அந்த மழை இடி இடிக்கும் போது உங்களுக்கு அது புடைக்கிறக்க ஆரம்பிக்கும். அதில் வந்து அந்த கிளைமேட் வரும்போது எங்களுக்கு இந்த தண்ணி செலவெல்லாம் கம்மியாகுங்க. தண்ணி கிளைமேட் போகிறது எல்லாமே வந்து கிளைமேட் நல்லா இருக்கிறனால வந்து தண்ணி போடுற வேலையே கம்மியாயிரும். சரிங்க. இப்போ மொட்டு காளானுக்கும் இந்த சிப்பி காளானுக்கும் என்ன வித்தியாசம்? சிப்பி வந்து நம்ம எல்லாம் இயற்கை முறையில் இங்கேயே தயாரிச்சு பழகிட்டுங்க. கோயம்புத்தூர்லேயே எல்லாமே சிப்பி வந்து தயார் ஆகுது. ஊட்டி போனால் தான் மொட்டு கேளானுங்க. அந்த கிளைமேட்டுக்கு நம்ம இங்கே கோயம்புத்தூரில் கொண்டு வர முடியாது. அதனால நம்ம இங்கேயே இந்த சீசன்லேயே தயாரிக்கிறதுனால வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க. இங்கேயே நம்ம நாட்டிலேயே தயாராகுது அப்படிங்கிறதுக்கோசரம் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ இந்த சிப்பி காளான் வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த தாங்குங்க? நாங்கள் எடுக்கிற சிப்பி கேளான்னு உங்களுக்கு 7 நாள் 8 நாள் தாங்குங்க. 8 நாள் வரைக்கும் நம்ம ரொம்ப வந்து விரியர் குடுறது இல்லைங்க. நாங்கள் கேளான் வந்து அதிகமாக விரிச்சலாகி கிளியர் குடுறாதனால வந்து எங்கள் கேளான் வந்து 7 நாளைக்கு 8 நாளைக்கு நீங்கள் கேளான் வச்சுட்டே இருந்தீங்கனாலும் கேளான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப அதிசயமாக இருக்குது. 2 நாளைக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் கேளான் நீங்கள் வாங்கிட்டு போய் பாருங்க, உங்களுக்கு தாராளமாக தாங்கும். மொட்டுக்காளான் தான் ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா தான் அது ஃப்ரீசரில். ஆமாம், இதுவும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கோனுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கனாலும் 6 நாள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் கேளான் அப்படியே இருக்கும். பரவாயில்ல. சரிங்க. இப்போ நிறைய ப்ரொடக்ஷன் ஆச்சு, சேல்ஸ் வந்து ஆகலை அப்படின்ற டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது நாங்கள் என்ன சொல்கிறதுங்கன்னா வீட்டுகளுக்கு எல்லாம் சப்ளை கொடுத்துருவோனுங்க. எங்கே சேல்ஸ்லாம் எங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கேயே தான் சேல்ஸுங்க. இங்கேயே வந்து வாங்கிட்டு போய். என்ன அளவில் பாக்கெட் பண்ணுறீங்க? 180 கிராம் பாக்கெட்டுங்க. 180 கிராம். 180 கிராம் என்ன விலைக்கு கொடுத்துட்ருக்கீங்க? 40 கொடுத்துட்டு இருக்கிறோம். 40 ரூபா. இப்போ கடைகளுக்கெல்லாம் சப்ளை இருக்குங்களா? கடைகளுக்கு இருக்குங்க. இது வாங்கிட்டு போய் எப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்களா? அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. சரி.
இப்போ இந்த காளான் விதை வாங்குறீங்கல்ல, அந்த விதை என்ன விலைக்கு வாங்குறீங்க? விதை வந்து கிலோ வந்து 120ங்க. 120. ஒரு காளான் அந்த பாக்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்கெட் வந்து ஒரு விதை வந்து எத்தனை பேக்குக்கு போடலாம்? 3.5 கிலோ பேக்குக்கு 200 கிராம் விதைங்க. 200 கிராம். ஆமாம். அந்த விதை வந்து எவ்வளோ அளவில் இருக்கும்? 1/2 கிலோவில் இருக்குமா? இல்லை 1/2 கிலோ பாக்கெட் அவங்க கொடுத்துருவாங்க. அதை வந்து நாங்கள் 2.5 பாக்கெட்டுக்கு போடுவோம். 2.5 பாக்கெட்டுக்கு போடுவோம். அது மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சுக்குவீங்களா? விதை இல்லை அப்பப்போ வாங்கிக்குவீங்க? அப்பப்போ தான் வாங்கணும். 5 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா தான் என்ன விலைக்கு கொடுத்துருக்காங்க? விதை 120க்கு கொடுக்குறாங்க. 120. சரிங்க. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஈல்டு வருது சொன்னீங்க? 10லேருந்து 15 வரைக்கும் வரும். கிளைமேட் நல்லா இருந்தால் 15 பிடிக்கிங்க. 15 கிலோ. ஆமாங்க, 15 கிலோ. ஒரு கிலோனா கிலோ கணக்கில் வாங்கினாங்கன்னா நீங்கள் ரேட்டு கம்மியாகும். கிலோ 200 ரூபாய்க்கு தான் நான் கொடுப்பேன். பரவாயில்ல. இது வந்து கரெக்டாக பண்ணால் இது ஒரு நல்ல பிஸ்னஸுங்க. நல்ல பிஸ்னஸ். நம்மளோட இடம் எங்கே இருக்குது? பொன்னையங்கவுண்டம்புதூருங்க. சரிங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்களேன், யாருக்காவது காளான் ஏதாவது. பொன்னையங்கவுண்டம்புதூருங்க. 97 88 36 25 73ங்க. சங்கீதாங்க. கேளான் பண்ணேன், எஸ்பி கேளான் பண்ணேன்னு சொன்னாலே தெரிஞ்சுக்கலாம். சரி. இப்போ இது நீங்கள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு சப்போர்ட் யார் இருக்கு? எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் 2 பேரும் பண்ணுறோம். 2 பேரும் நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பண்ணுறோங்க. சரி. சுத்தமான வெள்ளச்சோளம் எடுக்கிறது. சரி. இது எப்படின்னா என்ன பிரச்சனையெல்லாம் வருங்க? அந்த நோய் தாக்குதல் அந்த மாதிரி இது வருங்களா? அந்த மாதிரி நோய் தாக்குதல் நிறைய வருங்க. சரிங்க. என்ன நோய் வருங்க? இந்த கொசும்பி வந்துச்சுன்னா இந்த பேக் எல்லாம் இதாக கெட்டு போகுங்க. சரிங்க. அப்புறம் 2வது வந்து மற்ற உள்ள வந்து யூஸ் பண்ணுறதே வந்துங்க ரெகுலராக ஒரு ஆள்கிட்ட வரணும். ஒரு ஆள்கிட்ட அடுத்த வந்தாலும் அவங்களோட கிருமி வந்து குயிக் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இது அந்த இது இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஒரு எத்தனை பேக் தொங்க விடுவீங்க இதில்? ஒரு இதில் 5 பேக்குங்க. சரிங்க. ஒரு உரிக்கு வந்து 5 பேக்குங்க. அப்போ ஒரு சிமெண்ட் காலுக்கு வந்து 200 பேக் போடலாங்க. 200 10 அடிக்கு 200 பேக் போடலாங்க. இது வந்து சிமெண்ட் கால் வச்சுருக்கீங்க இல்லையா? சிமெண்ட் காலுங்க. மேலே வந்து தைல மரங்க. தைல மரம். ஆமாங்க. மற்ற இதுகெல்லாம் போனால் உளுத்து போகு. 2வது வந்து இந்த அளவுக்கு வெயிட் வந்து தாங்குற கெப்பாசிட்டி மற்ற இதுக்கு கிடையாது. மூங்கல் வந்து பெண்டாங்க. இது வந்து எதுவும் ஆகாது, அப்படியே இருக்குங்க. 2வது வந்து தைல மரங்கிறனால உள்ள இன்ஃபெக்ஷன் எதுவும் பெருசாக வராது. மற்ற பூட்டுகள்லாம் போட்டால் உளுத்து அதில் பூச்சி வந்து மற்ற இன்ஃபெக்ஷன் வருங்க. இதில் அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கு வேண்டி இந்த மரம் போடுறதுங்க. இதில் வந்து ஒரு 10 அடிக்கு ஒரு 200 பெட்டு போடலாங்க. நாங்கள் இதில் வந்து ஒரு 800 பெட்டு போட்டுருக்குறோங்க. அதுக்கு மேலே பெட்டு போடலாங்க. அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து நல்லா வராது, ப்ரொடக்ஷன் வராது. இது சைடில் எல்லாம் சாக்கு போட்டிருக்கீங்க? சைடில் சாக்கு போட்டிருக்கீங்க. சைடில் சாக்குன்னு டெய்லி 2 டைம் 3 டைமு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சாக்கு வந்து ஈரப்பதம் பண்ணிகிட்டே இருக்கணும், நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஆமாம். இப்போ இந்த மாதிரி டைமுக்கெல்லாம் காலையில் ஒரு டைம் பண்ணால் வேலை சரியாக இருக்குங்க. மற்ற மாசி பங்குனி இந்த ஏப்ரல் மே எல்லாம் வந்துங்க ஹீட் அதிகமாக்கும் போது சாக்கு வந்து ஒரு 3 டைம் நினைக்கணுங்க. நினச்சி விட்டா வெளிக்காற்று வந்து ட்ரையான காற்று உள்ளே வரக்கூடாதுங்க. ஈரப்பதமான காற்று உள்ளே வரணும். ட்ரையான காற்று வந்துச்சுன்னு என்னாங்க, இந்த ஒயிட் கலரில் இருக்கிற கேளானு எல்லோ கலரில் மாறிடும். அப்போ அது வந்து வேஸ்ட்டு. வாங்க மாட்டாங்க. வேஸ்ட் சேல்ஸுக்கு கொண்டு போக முடியாது. இப்போ ஒரு பேக் என்ன கிலோ வெயிட் வரும்? 3.5 கிலோ வரும். 3 கிலோ 300 கிராம்லேருந்து 3 கிலோவிலேருந்து 330 300 400 கிராம் வருங்க. இப்போ இந்த சைட்லலாம் அந்த ஜன்னல் மாதிரி வச்சுருக்கீங்க. ஆமாங்க. அது ஜன்னல்லாம் வைக்கணுங்களா? அது கண்டிப்பாக வைக்கணுங்க. ஏர் சர்க்குலேஷன் இருக்கணுங்க. இந்த சைடு ஏர் உள்ளே வருது அப்படின்னா வெளியே ஒரு சைடு ஏர் வெளியே போகணும். அதே சமயத்தில் ஏர் வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ தடுக்கிற வந்து கூலிங் இருக்குங்க. ஆனால் காற்று அடித்தா வந்து காற்று வந்து உள்ளே வந்து போர்ஸாக வந்துச்சுன்னா இது காளான் வந்து கலர் மாறிடுது. அதனால வெளி சைடு கிரீன் நெட் கட்டிங்க, உள் சைடு சமையல் சாக்கு கட்டி இது பண்ணணும். சரி. அந்த ஃபேன் வச்சிருக்கீங்க இல்லையா? எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருக்கேன். அது வந்து காலையில் டைமு வெளிக்காத்த உள்ள இருக்க விடணுங்க. சாயந்தர டைம்ல வந்து உள்ளுக்கிற ஹீட்டை வந்து வெளியே எடுக்கணும். அதுக்கு இது 2-in-1 ஃபேனுங்க. உள்ளு ரிட்டா இப்படி ஃப்ரண்ட் ஃபார்வர்டு 2 சைடுமே இதாகுங்க. அப்படிங்களா? வெளியில் வச்சிருக்கீங்க ஃபேன்? ஃபேன் வெளியில் இருக்குங்க.
இப்போ அதில் டேட்டு போட்டிருக்கு இல்லைங்களா, ஒன்லி எந்த டேட்டில் இது பண்ண? ஆமாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ 1ஆம் தேதி பேக் போட்டிருக்கிறோம் அப்படின்னா இது வந்து எத்தனை நாள் மொட்டு வைக்க நம்மளுக்கு டேட் தெரியாதுங்க. இது 60 நாள் 65வது நாள் ஆனால் இந்த பேக் வந்து வெளியே எடுத்துடணும். இது வந்து இப்போ 1ஆம் தேதி பேக் போட்டோம்னா 17ஆம் தேதி மொட்டு வைக்குங்க. 17ஆம் தேதி மொட்டு வச்சுன்னா 18ஆம் தேதி 19ஆம் தேதி அறுவடை பண்ணிடல. அடுத்த ஒரு 4 நாள் கேப்பில் செகண்ட் ஈல்டு வருங்க. அப்புறம் ஒரு வார கேப்பில் என்ன பண்ணோம், இதில் வந்து நாங்கள் வந்து குத்தூசியில் தான் ஹோல்ஸ் போட்டிருப்போம். இது எல்லாமே வந்து மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த பேக் வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டு பிளேட்டில் கட் பண்ணி விட்டா தான் மறுபடியும் ஈல்டு வந்து குயிக்காக வரும். அப்போ இந்த டேட் இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த பேக் வந்து ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு, இதில் வந்து ஈல்டு வராது அப்படின்னு வெளியே எடுத்து போடுறதுக்கு. ரெண்டாவது வந்து பேக் போட்டு கரெக்டாக ஈல்டு வந்திருக்குதா, இப்போ டேட் இல்லாமல் வந்து இது எப்போ போட்டது என்ன ஏதுன்னு தெரியாது. அந்த டேட்டை பார்த்து இதில் கரெக்டாக ஈல்டு வந்திருக்குதா வரலையாங்கிற கால்குலேஷனுக்கு இது பேக் டேட் போட்டு பேக் போடலையே டேட் போட்டு இது பண்ணிக்கிறது. சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈல்டு இதானே ஃபஸ்ட்டு ஈல்டு முடிஞ்சு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஈல்டு முடிஞ்சு இப்போ செகண்ட் ஈல்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படி தானே? இதெல்லாம் 3ஆவது ஈல்டுங்க. 3ஆவது ஈல்டு. இப்போ 3ஆவது ஈல்டு முடிஞ்சோடனே அதை ப்ரெஸ் பண்ணி அமைக்க வச்சிருவீங்க. 2ஆவது ஈல்டு முடிஞ்சதுமே ப்ரெஸ் பண்ணிடுவோங்க. 3ஆவது ஈல்டு இது ஒன்றும் 3 மாதம் 4 மாதத்துக்கு இருந்தாலும் இது ஈல்டு வருங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் கிடையாது. வந்து சிறுசாக இருக்கு, மார்க்கெட்டிங் வந்து அந்த அளவுக்கு இதாகாது. ஆனால் இதில் வந்து இந்த இது வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டே தான் இருக்கு. அதில் வந்து பெனிஃபிட் நம்மளுக்கு கிடையாதுங்க. ரெண்டாவது நம்ம வந்து இது வந்து 60 நாளைக்கு ஒருக்க எடுத்துட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ரொட்டேஷன் வந்து இப்போ 1ஆம் தேதி இங்கே போடுறோம் அப்படின்னா அதே 3 மாதம் முடிஞ்சு மறுபடியும் அங்கே ஃபுல்லாயிரு, மறுபடியும் அதே பேக்கிங் போடுவேன். அதனால ரொட்டேஷனை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தா இது வெளியே எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது எது ப்ரெஸ் பண்ணி வச்சது எதுவும் இருக்குங்களா? ப்ரெஸ் பண்ணது ஃபுல்லாக அந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ண பேக் தெரியுங்க. இங்கே இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ போன வாரத்தில் போட்டதுங்க. இது இப்போ போட்டது. ஆமாங்க. இதில் ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஈல்டு ஒன்றும் மட்டும் வைக்கல. இந்த காளான் வந்து அப்படியே ஒயிட் கலரில் அப்படியே இதாகி இது வந்து பேக் போடும்போது வந்து ப்ரௌன் கலர்ல இருக்குங்க. இது வந்து நாளுக்கு நாள் கலர் மாறிட்டே இருக்கணும். இந்த ஒயிட் ஆனா அப்படின்னா ஒயிட் ஆச்சு அப்படின்னா தான் பூஞ்சான் ஏறுது, கலர் காளான் வரும் அப்படின்னு. இதுலயே வந்துங்க ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் விதை போடுறது இல்லை பில்லுல ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னா வந்து இந்த மாதிரி பேக் வந்து கலர் மாறிடுது. கலர் மாறி என்னாகும் உள்ள வந்து பூஞ்சான ஏறினாத்தான் வெள்ளையாகுங்க. பூஞ்சான ஏர்லின்னு என்னாகும் உள்ள வந்து பசுமையாயிரு, இல்லாட்டி கருப்பு கலர்ல ஆகி போகும். அப்படி ஆயிடுச்சுன்னு அந்த பேக் எடுத்து வெளியே வச்சிருவோம். அதை எடுக்காம விட்டுட்டோம்னா மறுபடியும் மற்ற பேக்குகள் பரவிடும். சரி சரி சரி. இதெல்லாம் வந்து 3 ஈல்டு 4 ஈல்டு முடிச்சு பேக்குங்க. இதெல்லாம் வந்து அவரு வெளியே எடுத்துட்டு நீ அடுத்தது போடணுங்க. 3 ஈல்டு 4 ஈல்டு முடிச்சாச்சுன்னா கேளான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பெருசு வராதுங்க. இதெல்லாம் பேக் வந்து 3.5 கிலோ பேக் போடுறோங்கன்னா ஈல்டெல்லாம் எடுக்கிற போது பார்த்தா 1 கிலோ கூட வராது பேக். அந்த அளவுக்கு வைக்கோல் வந்து இதாயிருங்க. அது வேற எதுவும் இல்லை, வைக்கோல்னாலதான் வர வளர்ச்சியா. அந்த வைக்கோல் சாப்பிட்டு தான் அந்த அது பூஞ்சான் வச்சு காளான் பெருசாகிறது. அதனாலதானுங்க. அதனால இது வந்து ஒரு அதிகபட்சம் 60 நாள் அதுக்கு மேலே எடுக்கிறது நம்ம வந்து பெரிய பெனிஃபிட் கிடைக்காது. அதை எடுத்துட்டு வேற பேக் போட்டு இதை எடுத்ததெல்லாம் அப்படியே வெளியில இதெல்லாம் வந்து உரம் தானுங்க, உரம் ஆக்கிடுவீங்க. தென்னை மரத்துக்கு போட்டுக்கல. இது வைக்கோல் தானுங்க, வேற எதுவும் கிடையாது. மாட்டுக்கு மட்டும் போடக்கூடாது. இந்த ஃபார்மலின் யூஸ் பண்றதுனால மாட்டுக்கு போட முடியாதுங்க. காட்டுகளுக்கு தென்னை மரத்துகளுக்கு நல்லா போட்டால் நல்லா உரம் கிடைக்கும், நல்லா உரமாயிரும். இது வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான வருமானம் கிடைச்சது. வருமானம் கிடைக்குங்க. ஒரு நாளைக்கு வந்து எத்தனை கிலோ வருதுங்க? ஒரு நாளைக்கு ஒரே இதாக சொல்ல முடியாதுங்க. ஆவரேஜ் 12 கிலோ இந்த செட்டுக்கு வருங்க. நல்லா கிளைமேட் இருந்தால் 15 கிலோ வருங்க. 6 கிலோவிலேருந்து குறையாதுங்க. 6 கிலோ குறையாது. அதிகபட்சம் 15 கிலோ. அதிகபட்சம் 15 கிலோ வருங்க. நல்ல இந்த மாதிரி கிளைமேட் இருந்து நல்ல நம்ம பராமரிப்பு கரெக்டாக பண்ணோம்னா 20 கிலோ வரைக்கும் வருங்க. 20 கிலோ. நம்ம வெயில் காலத்தில் கொஞ்சம் கம்மியாகும். காற்று அதிகமாக ஆகாதுங்க. ஆடி மாதம் இந்த காற்று காலத்துலேயும் மட்டும் காளான் வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகும் டோட்டலாகவே. மற்ற மாதம் எல்லா மாதமும் கரெக்டாயிரு. வெயில் சீசனுக்குமே இந்த தண்ணி கொஞ்சம் அதிகப்படியாக இப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் 1 நிமிஷம் போடுங்க இந்த ஸ்ப்ரிங்க்லரு. இதே வந்து வெயில் டைமுக்கு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் போடணும். அப்படி போட்டால் இந்த கூலிங் வந்து மெயின்டைன் ஆகிக்குங்க. கூலிங் வந்து எப்பவுமே 28 தாண்டாதுங்க. வச்சிருக்கீங்களா? 26 டெம்பரேச்சர் மீட்டர் வச்சிருக்கீங்களா? மேலே இருக்கு. ஓ சரி சரி.
இப்போ 26 இருக்குது. 26.7. இப்போ இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து எத்தனை டைம் போட்டு விடுவீங்க ஒரு நாளைக்கு? 1 மணி நேரத்துக்கு ஒரு டைமுங்க. போட்டு விட்டா அது வாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் 1 நிமிஷம். அப்போ இப்போ 10 மணி நேரம் 10 டைம் போடணும் வைங்க ஒரு நாளைக்கு. சரி சரி. நைட் டைம்லலாம் இது இல்லை, பகல் டைம் மட்டும்தான். தொட்டியில் வர போடுறது இல்லை. இந்த ட்ரம்லேயே போட்டு ஊற வச்சுருங்க. ஆமாங்க. இது எவ்வளோ நாள் ஊறணும்னா? 18 மணி நேரம் ஊறணுங்க. 18 மணி நேரம். இது வந்து ஃபார்மாலினுங்க. கார்பன் டை ஆக்சைடு பவுடர் ஒரு 25 கிராமுங்க. ஒரு 200 லிட்டர் தண்ணிக்கு 400 ml ஃபார்மாலின், 25 கிராமு கார்பன் டை ஆக்சைடு பவுடரு. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. வைக்கோல் வந்து நல்லா வந்து பச்சை வெட்டு இல்லாமல் நல்லா காஞ்ச பில்லை எடுத்துங்க, ஊற போட்டு 18 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறம் எடுத்து இந்த தண்ணி கமுத்து விட்டு ஒரு 4 மணி நேரம் ட்ரை ஆகும். ட்ரை ஆனதுக்கப்புறங்க இந்த பில்லை எடுத்து பேக்கெட் பண்ணும்போது இப்படி கையில் எடுத்தால் கையில் வந்து ஈரப்பதம் இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ஃபேன் போட்டு இல்லை ட்ரையர் வச்சு காய வச்சு மறுபடியும் எடுத்து பேக்கெட் பண்ண முடியும். பேக்கெட் பண்ணி ஒரு லேயர், ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 5 லேயருங்க. அதில் ஒரு லேயரு பில்லு, ஒரு லேயர் விதை. ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 200 கிராம் விதை. அதே அந்த 200 கிராம் 5ஆக பிரித்து போடணும். அதை போட்டு பேக் பண்ணி டேட் போட்டு சீல் போட்டு ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டா ஒரு 10 நாள் வந்து இது வந்து அந்த தண்ணி படாத இடத்துல கொஞ்சம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிற மாதிரி செட்டுக்குள்ளே தண்ணி படாத இடத்துல வச்சேன் சீக்கிரம் பூஞ்சா நேருங்க. பூஞ்சா நேருனா பெட்டை கொண்டு போய் அப்படியே வச்சுருவீங்க? அப்படியே செட்டுக்குள்ளே வைக்க மாட்டேங்க. காளான் பண்ணக்குள்ளே வந்து ஒரு வாரம் அங்கேயே வச்சு நல்லா பூஞ்சா நேருனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் தான் செட்டுக்குள்ளே வைப்பேங்க. அப்படி வச்சோம்னா வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் குயிக்காக ஆகுங்க. இந்த தண்ணி படுற மாதிரி இடத்துல வச்சோம்னா இது வந்து பூஞ்சா நேரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஒரு வார காலம் அங்கேயே வச்சுங்க. கொஞ்சம் பூஞ்சான ஏறினதுக்கப்புறம் கொண்டு வந்து செட்டுக்குள்ளே வைப்பேன். செட்டுக்குள்ளே வச்சு 7 நாள் 8 நாளில் ப்ரொடக்ஷன் வந்துடும். அவ்வளோதான். செட்டுக்குள்ளே வச்சு 7 நாள் 8 நாள் ப்ரொடக்ஷன். மொத்தம் இது வந்து 1ஆம் தேதி போட்டால் 16ஆம் தேதி மொட்டு வச்சுருங்க. 18ஆம் தேதி 19ஆம் தேதி ஈல்டு எடுத்துடலாம். 15 நாளில் எடுத்துடலாம். 16 நாள் 17 நாளுங்க அதிகபட்சம். அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் மற்றவங்க சொல்கிறதே வந்து 20 நாள் சொல்கிறாங்க. 17ஆவது நாள் ஈல்டு வந்துடும். 19ஆம் நாள் பறித்து நம்ம மார்க்கெட்டிங்கே பண்ணிடலாம். அதுதான் டைமிங்கு. அதுக்கு மேலே லேட் ஆகுது அப்படின்னா ஒன்று ஏதாச்சும் விதையில கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும், இல்லை வைக்கோலில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், இல்லை நம்மள இதை போடுறதுல ஏதாச்சும் ஈரப்பதம் வந்து கரெக்டாக போடாமல் இதே ஈரப்பதம் வந்து ஜாஸ்தியாக பில்லு வந்து ஈரப்பதம் ஜாஸ்தியாக போட்டோம்னா விதை வந்து அழுகறக்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டான இதில் போட்டோம்னா 17 நாளில் மொட்டு வச்சு காளான் பொறிக்கிறதுக்கு வந்துடும். சரிங்க. இப்போ இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து லோன் இந்த மாதிரி ஏதாவது? கவர்மெண்ட்லேருந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செட்டுக்கு 80,000 மானியம் கொடுக்குறாங்க. சரி. அது நாங்கள் வாங்கியிருக்குங்க. நாங்கள் செட்டு போடும்போது தெரியலீங்க. அதுக்கப்புறம் அக்ரியில் போய் சொன்னாங்க. அப்புறம் அவங்க வந்து செட்டை பார்த்துட்டு வந்து பார்த்து தோட்டக்கலைத்துறையிலேருந்து வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு இந்த செட்டு அளவெல்லாம் பார்த்துட்டு கேளான் வர்ற ப்ரொடக்ஷனும் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் 50,000 மானியம் பண்ணி கொடுத்தாங்க. லோன் எதுவும் வாங்கியிருக்கீங்களா? லோன் எல்லாம் எதுவும் அதாவது காளான் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு 50,000 மானி கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. லோன் எல்லாம் கிடையாது? லோன் எல்லாம் எதுவும் கிடையாது. லோன்லாம் வாங்கல. சரி. இது வந்து யார் தோட்டக்கலைத்துறை அணுகுங்களா? தோட்டக்கலைத்துறை அணுகு. அதுக்கு ஏதாவது அந்த ஆதார் கார்டு இந்த மாதிரி எதாவது கேட்குறாங்க? தோட்டக்கலைத்துறை அணுகுனா அவங்க வந்து இந்த செட்டை அமைச்சதுலேருந்து என்ன செலவாகுது, என்னென்ன போட்டிருக்குது, செட்டு அமைக்கிறதுக்கு இப்போ இந்த சாதாரணமாக செட்டு அமைக்கிறதுக்கு சிமெண்ட்டுக்கு எவ்வளோ பிடிக்குது, பூட்டு எவ்வளோ பிடிக்குது, தடுக்க எவ்வளோ ஆயிருக்குது, மற்றபடி உள்ள என்னென்ன செட்டுக்கான என்னென்ன வேலை பண்ணியிருக்கிறீங்க, அது என்னென்ன வாங்கினீங்களோ அது பர்ச்சேஸ் ஆன பில்லு ஜிஎஸ்டியோட அந்த பில்லை கொடுத்துங்க. அவங்க வந்து எல்லா பில்லையுமே பார்த்து அதில் என்ன கொட்டேஷன் அமௌண்ட் வருது அதுலேருந்து 50,000 மானியம் கொடுக்குறாங்க. மற்றபடி எதுவும் இல்லைங்க. பரவாயில்ல. சரிங்க. இது வந்து இப்போ நைட்டில் இந்த பாம்பு, இந்த எலி, இந்த அணில் இந்த மாதிரி தொல்லையெல்லாம் இருக்கும்ல? எலியெல்லாம் இப்பவும் வருங்க. நாங்கள் வந்து
பண்ணை சுற்றி வந்து அந்த அளவுக்கு எதுவுமே இது இல்லாமல் கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்கோனுங்க. ரெண்டாவது வந்து 10 நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து வெளியில் வந்து பார்மாலின்னு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோங்க. அது பண்ணால் மற்ற சீசனுக்கு இல்லைங்க, இந்த குளிர் சீசனுக்கு வந்து இந்த கொசும்பி ஈக அதிகமாக வையி பாம்பு வலியெல்லாம் வர்றது. எலி எப்படி இருந்தாலும் அது வருங்க, மேலே கூரை இருக்கிறனால எப்படி இருந்தாலும் உள்ள எலி தங்குங்க. அதுக்கு பூனை வளர்த்துட்டா அதுக்கு பூனை வளர்த்துலாங்க. அது வந்து மற்ற எதுவுமே அதிகமாக உள்ள போகக்கூடாது. பூனை வளர்த்தா அந்த பெட்டு மேலே ஏறிச்சுன்னா அது கிழிச்சு பெட்டு மேலே ஏறி போகுங்க. அப்புறம் பூனை போய் உள்ள ஏதாச்சும் மற்ற இது எலியெல்லாம் பிடிச்சி உள்ள கடிச்சு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இதாயிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அப்புறம் வந்துட்டு அப்புறம் அதுக்கு வேற ஏதோ ஒரு இது பண்ணிக்கிறாங்க. தோட்டங்காடுனா அந்த எலி வரத்தான் செய்யும். எலி இருக்குங்க. எலி வந்து அதனால ஒன்றும் பெருசாக இல்லைங்க. எலி கடிச்சதுன்னா அந்த பேக் வேஸ்ட்டு தான். இப்போ ஒரு பேக்குக்கு வந்து நம்மளுக்கு வந்து 60 ரூபா செலவாகுது. வைக்கோல், கவரு, விதை, பில்லு எல்லாம் வந்து ஒரு பேக்குக்கு வந்து 60 ரூபா செலவாகுது. அதில் வந்து அந்த 60 ரூபா போட்டால் தான் நம்ம ஒரு 200 ரூபா எடுக்க முடியும். அப்போ அந்த ஒரு பேக்கில் ஒரு ப்ரொடக்ஷன் இல்லாமல் பேக் வேஸ்ட் பண்ணால் 60 ரூபா நம்மளுக்கு லாஸ் தானே. கண்டிப்பாக லாஸ் தான். அதனால் அந்த எலியிலெல்லாம் முடிஞ்சாலும் வராமல் வெளியில் செட்டுக்கு வெளியில் வந்து சுத்தமாக வச்சுருக்கோணுங்க. நாங்கள் வந்து ஒரு வாரத்தில் ஒரு 10 நாளைக்கு இருக்க 15 நாளைக்கு இருக்க பார்மாலின் இது பண்ணால் அந்த காரல் தன்மைக்கு மற்ற பூச்சிக பெருசு எதுவும் வராது. ரெண்டாவது வந்து வெளி சைடு வந்து சுத்தமாக இருந்தாலே நல்லா இருக்கும். இது வந்து இந்த வைக்கோல் பார்மலின் போட்டு ஊற வைக்கிறோம் இல்லைங்களா? ஆமாங்க. இது பார்மலின் போட்டு ஊற வைக்கிறதுனால நமக்கு சாப்பிட்றதுக்கு அந்த காளானுக்கு ஒன்றும் பிரச்சனை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து வெந்தண்ணியில் வேக வைக்கணுங்கிறாங்க. அந்த ப்ராசஸிங் எல்லாம் பண்ணுறாங்க, செலவு ஜாஸ்தி ஆயிரு. இது பார்மாலின் வந்து 200 லிட்டருக்கு வந்து 200 லிட்டர் தண்ணிக்கு வந்து 400 மில்லி பார்மாலின் தான் யூஸ். அதனால எந்த பிரச்சனை இது தொட்டு நீக்கத்துக்கு தேவைங்க. இருக்கிற வந்து மற்ற இன்ஃபெக்ஷன்லாம் வந்து வளர்ந்து வராம இந்த தொட்டு நீக்கம் பண்றத பார்மாலின் யூஸ் பண்ணும். மற்றபடி இதனால எல்லாம் ஒரு இடம் இல்லை. அப்புறம் டேஸ்ட் வந்து மொட்டு காளானோட சிப்பி காளான் வந்து இந்த இயற்கையாக விளையாடுற காளான் டேஸ்ட் வரும். அதனால மக்கள் வந்து இது அதிகமாக விரும்புறாங்க. நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. இப்போ இதுலேருந்து இந்த ஊறுகாய் இந்த மாதிரி காய வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஊறுகாய் பண்ணுறாங்க, போடுறாங்க, சில்லி போடுறாங்க. நாங்கள் வந்து பவுட்ரு பண்ணி கொஞ்ச நாள் இந்த ஜிம்முகளுக்கெல்லாம் வந்துங்க இந்த கார்பன்டேஷன் இந்த பவுட்ரு காளான் தண்டை வந்து எடுத்து ட்ரை பண்ணி அது பவுட்ரு வந்து சேல்ஸ்க்கு எடுக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளால அந்த அளவுக்கு பொருளாதார இது இல்லாதனால நாங்கள் காளான் மட்டும் சேல்ஸ் பண்ணுறோங்க. ஊறுகாய் போடலாம், ஊறுகாய் நல்லா இருக்குங்க. சில்லி போட்டுக்கிறாங்க, வேறு லோக்கல் கடையிலவே கொடுக்குறேங்க. அவங்க சில்லி போடுறாங்க, ஊறுகாய் போட்டிருக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு பொருளாதாரம் இருந்தது எல்லாம் பண்ணலாங்க. இப்போ ட்ரை பண்ணி இந்த பவுடர் இது பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனியாக மிஷினுகள்லாம் வாங்கி போட்டு நிறைய பெரிய லெவலில் பண்ணணும். நம்ம இந்த மார்க்கெட்டிங் ஆகாமல் இருந்தால் அதெல்லாம் யோசனை பண்ணணும். அதாவது மார்க்கெட்டிங் பண்ண முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த தொழில் தாராளமாக கண்டிப்பாக பண்ணலாங்க. மார்க்கெட்டிங் வந்து நல்ல எங்கே போட்டாலும் மார்க்கெட்டிங் ஆயிரும். மார்க்கெட்டிங் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒரு நாளைக்கு 15 கிலோ சேல்ஸ் ஆயிடுங்க. இங்கே எங்கள் ஊரில் 2 பேர் போட்டிருக்கிறாங்க. சரிங்க. எல்லா பக்கமும் நல்லா சேல்ஸ் ஆயிடுது. சரி. நம்மளோட இடம் லொக்கேஷன் எங்கே இருக்குண்ணா? பொன்னேகவுண்டம்புதூருங்க, அன்னூர் ரோடு, SBS காளான் பண்ணை. சரி, சிப்பி காளான். இப்போ இதுக்கு காளான் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக. உங்கள் கான்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லிடுங்க. 9788101616. ரொம்ப நன்றிண்ணா. இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கீங்க இல்லைங்களா? இந்த செட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து செட்டை வந்து ஒரு மாதம் க்ளீன் பண்ணி விட்டுங்க. மருந்து அடிச்சு விட்டு அந்த கிருமி இன்ஃபெக்ஷன் எல்லாம் வெளியே போகிற அளவுக்கு மருந்து அடிச்சு விட்டு இந்த சுற்றி கட்டிக்கிற சாக்கு இதுக்கெல்லாம் வேஸ்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் போனது இதெல்லாம் மாற்றி ஒரு மாதம் செட்டை வந்து விடணுங்க, ரெஸ்ட் விடணும். அப்போத்தே வந்து அடுத்த இது வந்தால் ப்ரொடக்ஷன் வர்ற அளவுக்கு உள்ளே வந்து இதாகுங்க. அதனால அப்புறம் அப்படி என்ன வாங்க இப்போ இந்த செட்டு வந்து க்ளீன் பண்ணி மருந்து அடித்து இது பண்ணி எல்லாம் பார்க்க 1 வாரம் ஆயிருங்க. மறுபடியும் வந்து அந்த செட்டு வந்து 1 மாதம் ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்போ 1 மாதம் கழிச்சு மறுபடியும் போட்டு நம்ம மறுபடியும் பெட்டு போட்டு காளான் உற்பத்தி பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் வரும்போது நம்மளுக்கு 45 நாள் ஆயிப்போம். 45 நாள் 50 நாள் ஆகிப்போகுது. அப்போ 2 மாதம் கேப் ஆகிறபோது நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது. அதனால அந்த செட்டை 2ஆக வச்சுட்டோம்னா
இப்போ அந்த செட்டில் ஏதாச்சும் வேலை செய்கிற போது இந்த செட்டில் போட்டு ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு அந்த செட்டு வந்து க்ளீன் பண்ணி இது பண்ணுறதுக்கு சரியா இருக்குது. அதுக்கு வேண்டி ஸ்பேருக்கு வேண்டி இது போட்டிருக்குங்க. அதாவது கஸ்டமர் கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ரெகுலராக ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு கேளான் வந்து எப்போ வந்தாலும் இங்கே போனால் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேர் வந்துருச்சு. கண்டிப்பாக அந்த இது இல்லாமல் போகாது அப்படிங்கிறதுக்கு வேண்டித்தான் செட் 2 வச்சுக்குதுங்க. சரி. இப்போ அந்த செட்டு வந்து இன்னும் 2 மாதத்தில் க்ளீன் பண்ணி மருந்தடிச்சு இது பண்ணுறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த செட்டில் போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த செட்டை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கு வேண்டி இந்த செட்டு ஸ்பேர் போட்டிருக்கேன். இது ஒன்றா போட்டு ஒரு 25 நாள் தாச்சுங்க. சரி. மறுபடியும் இந்த செட்டு ஒன்று ஒரு 10 நாள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணுவோம். சரி சரிங்க. காளான் பண்ணையை பற்றி நிறையா தகவல் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. சரிங்கண்ணா, நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த காளான் பண்ணையை பற்றி, சிப்பி காளான் பண்ணையை பற்றியும் அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.